118 ரொம்ப கரெக்டாக வச்சுக்குவோம். 120 இருந்தால் நல்லது. இல்லை அது வந்து தலைக்கு மேலே கத்தி தொங்குற தொங்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 சீட்டு போடுங்க. கட்டாயம் கூட்டணி மந்திரி சபை வைக்க வேண்டிய நெருக்கடி அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால் தேர்தல் வந்து இன்னொரு தேர்தல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு சாமானிய மக்களுக்கு அரசியலை வந்து கற்றுக் கொடுத்து அரியணை ஏறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்காரா விஜய்? என்னை பொறுத்தவரை அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை சரியாக செயல்படுத்தணும், நல்லா நிர்வாகம் பண்ணணும். ஏற்கனவே 2 திராவிட கட்சியில் உள்ள நிர்வாக குறைகளை ப்ளஸ் அந்த மாதிரி போதாமையை வந்து அவர் ரெக்டிஃபை பண்ணாலே சமூக நீதி அடிப்படையில் நீதி கட்சி காலத்துலேருந்து 100வது வருஷம் தாண்டி வந்துகிட்டு இருக்கு. அதனால நான் என்ன ஒரு பெரியாரை வந்து ஒரு கொள்கை தலைவராக வச்சிருக்கிறதுனால நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஏன் வந்து விஜய் வந்து அதை வந்து அந்த ரிலே ரேஸை கண்டினியூ பண்ண மாட்டார், பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த விஷயத்தை வந்து ராகுல் வந்து வலியுறுத்திட்டு இருக்காரு. சமூக நீதி, பெண்களுக்கான இடஒதுக்கீடு வலியுறுத்துறாரு. ஆட்சி வந்து கண்டினியூ ஆகும். 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போதா, வர்றதுக்காக இதை பிரித்து வச்சு பிஜேபி கேம் விளையாண்டுச்சா அப்படிங்கிறதா என்னுடைய சந்தேகம். பெரிய கட்சிகளுக்கு கொடுத்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ கொடுத்துட்டா எல்லாரும் போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பேச்சு 2 தொகுதி ஜெயிச்சவங்க, 1 தொகுதி ஜெயிச்சவங்கலாம் கூட திமுக பாஜக தவிர சரி சார் இப்போ எல்லா கட்சியிலும் வாங்க. நான் வந்து அதை நீங்கள் அதானே சொன்னேன், கூட்டணி வச்சேன், நான் தான் அதிக சீட்டு ஜெயிச்சிருக்கேன், எல்லாருக்கும் ஒரு அமைச்சரை பற்றி அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு வச்சுக்கோங்க. சந்தோஷம். என்ன ஆகுங்கிற எல்லாரும் போவாங்க. டெல்லி பார்த்துட்டு சும்மா இருக்குமா? அப்போ இவிஎம் மிஷினில் தப்பு நடந்திருக்கலாம். ஏன்னா இவிஎம் வந்து பல மாநிலங்களில் எதிர்கட்சிகளும் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இல்லை எதிர்கட்சிகளை போய் சந்தேகப்பட முடியும் இல்லை. அங்கே தான் பேட்டர்னாக செஞ்சுருக்காங்க. நீங்கள் வந்து பிஜேபி வந்து ஒரு சீட்டு தான் வந்திருக்கு தமிழ்நாட்டில். விவி பேட்டில் விடுற பிரிண்ட் அடித்த இதையும் வாங்கி எண்ணி 2ஐயும் டேலி பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு. எந்த தப்பும் தெரியாது, உண்மையான விஷயம் வந்துடும். அது நடக்காத வர இந்த சந்தேகத்தை நம்ம எழுப்ப தான் செய்யணும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நடக்கும் என்பது நடக்காது, நடக்காது என்பது நடந்துவிடும். இது அரசியலுக்கும் பொருந்துமா? ஏன்னா விஜயுடைய அந்த அலை ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சொன்னது என்னென்னா, இது அதிமுகவுக்கு மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு. கூடவே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். திமுக கூட்டணிக்கும் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காருன்னா, அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்கும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காரு. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து நம்ப முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாயாஜாலம் நடந்திருக்கு. இனிமேல் ஒவ்வொரு கட்சிகளும் எப்படி வந்து பொதுமக்களிடம் அணுகுவது, எளிதான முறையில் வந்து இந்த தேர்தல் விஷயங்களை வந்து முன்னெடுப்பது, எப்படி ஒரு ஜனநாயகத்தை வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு, ஒரு பிரம்மாண்டம் அப்படி இல்லாமல் எளிய மக்களையும் வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வருது. ரொம்ப பார்த்திங்கன்னா சாமானிய மக்களுக்கு அரசியலை வந்து கற்றுக் கொடுத்து அரியணை ஏறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்காரா விஜய்? இதை வந்து முதல்ல ஒன்றுனா தொகுத்து பார்த்துருவோம். நம்ம இது வந்து ஒரு நல்ல தேர்தல். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு நீண்ட வரலாறு உண்டு. இந்தியாவில் மற்ற மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய வரலாறு உண்டு. குறிப்பாக நீதி கட்சி ஆரம்பித்து 2 திராவிட இயக்கங்கள், அதுக்கு வந்து இது ஒரு சவாலா அப்படின்லாம் நம்ம பார்க்கணும். தேர்தல் அரசியலில் பங்கு பெற்ற 2 திராவிட கட்சிகளுக்கும் இதனால் ஒரு சின்ன செட்பேக் ஏற்பட்டிருக்கு. அதை வந்து நம்ம ஒத்துக்கணும். ஃபஸ்ட்டு என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு கணிப்பில் ஒரு சின்ன மிஸ்டேக், சின்ன இல்லை பெரிய மிஸ்டேக்காக நடந்திருக்கு. அந்த கணிப்புகளே பொய்யாகிட்டு. ஆமாம், கணிப்புல தவிடுபடி ஆகிட்டு. இல்லை, அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. சீட் கன்வெர்ட்டபிலிட்டி, அதாவது அவர் வந்து கிட்டத்தட்ட 25% மேலே வாங்குவார். சென்னையில் எல்லா தொகுதியிலையும் 2வது இடம் வரும்னு நான் நம்மளது பத்திரிகை.comல வச்சு இது பண்ணியிருக்கேன். அதனால் அதில் எதுவும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. சீட் கன்வெர்ட்டபிலிட்டி கட்டாயம் நடக்கிறது கஷ்டம். ஒரு சீட்டு கூட சிக்கல் அப்படிங்கிறத நான் சொன்னதை நான் மறுக்கலை. முதலமைச்சர் படுதோல்வி சந்திப்பார், அதே போல் 14 தொகுதி வந்து பிடிப்பார். இல்லை 14 தொகுதியிலையும் அதிமுக 2வது இடத்துக்கு போகணும்னு நான் சொன்னேன் தைரியமாக. அதில் எனக்கு எந்த 2 கருத்தும் கிடையாது. திமுக அது வந்து அதனால தான் சீட்டு கன்வெர்ட்டபிலிட்டி அவங்களுக்கு நடக்கலைன்னா அது திமுகவுக்கு நடந்திருக்கும். அப்போ அதிமுக பல தொகுதியில் டெபாசிட் உள்ள வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. சென்னையில் மட்டும், சென்னையை சுற்றி உள்ள 33, அதாவது மதுராந்தகம் தவிர்த்து பாக்கி சென்னையோடு சேர்த்து 33, 34 தொகுதிக்கும் இந்த இது ஓரளவு பொருந்தும்னு சொன்னேன். அதில் பலது நடந்திருக்கு. ஒன்று மட்டும் ஜெயக்குமார் மட்டும் டெபாசிட் போயிருக்கு அதில் அதிமுக பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு. அடுத்தது முதல்வர் ஸ்டாலின் உட்பட 14 தொகுதியில் திமுக தோற்றுருக்கு. 2 தொகுதியில் மட்டும்தான் உதயநிதியும் இந்த துறைமுகத்தில் நம்ம சேகர் பாபு மட்டும் தான் ஜெயிச்சிருக்கிறது. அமைச்சர்கள்லாம் பல இடங்களில் தோற்றுருக்காங்க. ஆமாம், இதான் முக்கியத்துவம். இல்லை, சென்னை தான் நமக்கு இதில் பெரிய விஷயம். சென்னையில் தவேகாவுக்கு கடந்த 6 மாதமாகவே இந்த 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 இது வந்து நான்
கண்கூட பார்த்த விஷயம் இது. இதில் வெற்றி பெற்றது 14 வெற்றி பெற்றதுங்கிறது என்னை பொறுத்த ஒரு ஆச்சரியமான விஷயம் சென்னையில் மட்டும். அது காரணம் கன்வெர்ட்டபிலிட்டி, சீட் கன்வெர்ட்டபிலிட்டி வராதுன்னு அதைத்தான் பல பேர் சொல்லியிருந்தாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாரும் பெரிய பத்திரிகையாளர் ரொம்ப 40, 50 வருஷம் வரலாறுல உள்ளவங்களும் எல்லாரும் சொன்னாங்க. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா நீங்க மக்களோட மக்களா வந்து அன்றாடம் பழகுவர். அதனால தான் சொன்னேன். நான் வந்து சீட் கன்வெர்ட்டபிள்ல எனக்கும் சந்தேகம் இருந்துச்சு. ஆகாது, அதாவது 25% வரை வருங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லா. ஆனா, இது வந்து அடுத்தது இப்போ அவர் வந்து 34க்கு காமிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதை நான் கடைசியா சொல்றேன். இப்போ வந்து ஆட்சி கிட்டத்தட்ட 108 சீட்டு வந்து ஆட்சி அது அறுதி பெரும்பான்மைக்கு 11 10 சீட்டு. அப்புறம் சபாநாயகர் ப்ளஸ் ஒரு விஜய் வந்து 2 சீட்டு நின்னதுனால 1 ரிசைன் பண்ற அந்த ஒரு சிக்கல். இது 3யும் பார்த்தீங்கன்னா 11 சீட்டு இப்போ தேவைப்படுது அவங்களுக்கு. அப்ப டோட்டலா வந்து 120 சீட்டு தேவை. 118 ரொம்ப கரெக்ட்டா வச்சுக்குவோம். 120 இருந்தா நல்லது. இல்ல அது வந்து தலைக்கு மேல கத்தி தொங்குற மாரி தொங்கிட்டே இருக்கும். அதனால தொங்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 சீட்டு போடுங்க. கட்டாயம் கூட்டணி மந்திரி சபை வைக்க வேண்டிய நெருக்கடி அவங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா, கூட்டணி வெளியிலேருந்து ஆதரவு குடுக்குறது அதிமுக குடுத்தா தான் குடுக்க முடியும். அது அவங்க இன்னும் முடிவு எடுக்கல அந்த ஆனா முடிவ. அவரு தொடக்கத்திலேயே சொன்னாரு. கூட்டணி ஆட்சி, கூட்டணி மந்திரி சபை அது வந்து அவரு சொல்ட்டாரு. சொன்னாரு. அதனால அவரு வந்து கிளியரா இருக்காரு. அதுல பிரச்சனை கிடையாது. இப்ப சமீபத்தில நம்ம கேட்ட இன்னைக்கு வந்த நியூஸ் படி பாட்டாளி முயற்சி ரெடி. 4 சீட்டு அவங்களுக்கு இருக்கு போல இருக்கு. அத அவங்க ஆதரவு குடுக்கறதுக்கு ரெடி. ஒரு துணை முதல்வர் கேட்டிருக்காங்க. அது இப்ப பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அது இவ்வளோ பெரிய ப்ளஸ் வந்து இந்த ஒரு சீட்டு அவர் ரிசைன் பண்ற சீட்டையும் கேட்டிருக்காங்க. 2006ல விட்டத இப்ப 2026ல பிடிக்கிறாங்க. குடுக்குறாங்க. 2 சீட்டு அவர் இப்ப விஜய் வந்து ரிசைன் பண்ண போறார்ல, அதுல ஒரு சீட்ட பிஎம்கே கேட்டிருக்காங்க. அது இப்ப பெரிய சிக்கல்ல. அதனால பஞ்சாயத்து இன்னும் அது நடந்துட்டு மட்டும் இப்ப கேட்க மாட்டாங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. ராஜ்யசபா அது இப்போ வராதுல்ல. 28 தான் வரும். அதையும் சேர்த்து தான் பேசுற மாரி இருக்கும். 27 தான் வருது. இப்ப கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது. துணை முதல்வர் கேட்கிறதே அவ அன்புமணியோட ஒய்ஃப்க்கு கேட்குறாங்க. இப்ப அது ஒரு பேச்சுவார்த்தை இன்னும் முடியல. அதுக்குள்ள காங்கிரஸ் வந்து அவங்க ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி அலையன்ஸ்ல போட பிளான்ல இருந்தாங்க. அது இப்ப நடக்காதனால 5 சீட்டு ஜெயிச்சிருக்கிறதுனால, அவங்களும் இப்ப இவங்க கேட்கறதுனால அவங்களும் ஒரு துணை முதல்வர் கேட்பாங்க. அதனால இப்ப 5 சீட்ல உள்ளவங்களுக்கும் துணை முதல்வர் குடுக்க வேண்டிய தமிழ்நாட்டுல இது மாதிரி தொங்கு சட்டசபை அமையும், இது போன்ற காட்சிகள்லாம் பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. அதனால ஆமா. இப்ப வந்து அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அது தனி. பட் நான் வந்து அப்படியெல்லாம் அத ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு நம்ம அப்படி பண்றது, ஆட்சிய செய்ய முடியுமா? அப்படிலாம் நான் கேள்வி கேட்க விரும்பல. என்ன பொறுத்தவரை அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிய சரியா செயல்படுத்தணும். நல்லா நிர்வாகம் பண்ணணும். ஏற்கனவே 2 திராவிட கட்சியில உள்ள நிர்வாக குறைகள பிளஸ் அந்த மாரி போதாமைய வந்து அவர் ரெக்டிஃபை பண்ணாலே அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இப்ப இது வாக்குறுதிகள்லாம் வந்து எப்படி சார் நிறைவேற்றுவாரு? அது அதுக்கு நம்ம வந்து நம்ம வந்து அதில இப்பைக்கு சிந்திக்க வேண்டியதில்ல. நம்ம ஒரு ஒரு 6 6 மாசம் மாசம் கழிச்சே கழிச்சு தான். நம்ம தைரியமா பார்க்கலாம். அவரு செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. அது செய்வாருன்னு நம்ம நம்பணும் ஃபர்ஸ்ட்டு. அதனால அதில எனக்கு என்னமோ 2 கருத்து கிடையாது. இவர் வந்து 5 பேர் உள்ள கொள்கை தலைவர்கள்ல பெரியார வந்து இவரு சொல்லியிருக்காரு. இப்ப நான் அப்படி பெரியார் வந்து அவரு வந்து அவரு அதில வந்து உறுதியா இருக்கும் பட்சத்தில், நான் எப்படி பார்க்குறேன்னா, முதல் அரசியல் சட்ட திருத்தம் வந்து 1951ல பெரியாரால ஏற்படுத்தப்பட்டது. 15(4), 16(4) அரசியல் சட்டத்தில. அது எதுக்குன்னா, கல்வியிலயும், வேலைவாய்ப்பிலயும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு. இது வந்து இந்திய அரசியல் சட்டத்தில முதல் திருத்தம். அப்ப அது வந்திருக்கு. அதேமாரி நீட்டுக்கும் இவர் ஒரு பெரிய அரசியல் சட்ட திருத்தமோ, அல்லது இதுக்கான ஒரு நீட்டை எடுக்கிறதுக்கு, அல்லது தமிழ்நாட்டுக்கான விலக்குக்கு இவரால முடிஞ்ச அளவுக்கு அத ஹெல்ப் பண்ணி குடுத்தாருன்னா, இது வந்து திமுகவோட இது வந்து பெருசா செஞ்ச விஷயத்த ஏன்னா இவர் வந்து அந்த மாணவர்களுக்கு பரிசு குடுக்கும்போது, இத சொல்லியிருக்காரு. நீட் வந்து நான் இது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. அப்ப நீட்ட ஃபர்ஸ்ட்டு எடுக்கணும். ஏன்னா நீட்ட வந்து இதே மாரி எம்ஜிஆர் வந்து 9,000 வருமான வரம்பு கொண்டு வந்தாரு. பிசிக்கு அந்த இடஒதுக்கீட்ல. அப்ப 1980 எம்பி தேர்தல்ல அவர் தோத்து போயிறாரு. இந்த கொண்டு வந்ததுனாலயே. உடனே அத வந்து எல்லாரும் எடுத்து சொன்னோனே, அவர் என்ன பண்ணிடுறாரு, அத நீக்கிட்டு, அது நீக்குனது மட்டும் இல்லாம பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 31லேருந்து 50% கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் செஞ்சதுல இன்னொரு முக்கியமான ஒரு பெரிய சமூக ரீதி அடிப்படையில ரெவல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே நாள் ராத்திரியில பட்டாமணியாரு, அந்த கணக்கப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அதுல வந்து எல்லாரும் நீக்கிட்டார். எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆதிக்க சமுதாயம் தான் இருந்துச்சு. ஆதிக்க இனம் இருந்துச்சு. அத வந்து அவரு நீக்கிட்டு, கம்ப்ளீட்டா இன்னைக்கு இருக்கிற விஓ டைப்ப கொண்டு வந்ததுல மிகப்பெரிய வெற்றி. அதே மாரி ஜெயலலிதா இருந்த காலத்துல, ஒரு பெரிய ஒரு திராவிட முக்கியமானது நடந்த நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, 69% இடஒதுக்கீடுக்கு ஒரு பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு. ஏன்னா, இந்தியாவுல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நீதிபதி ஒரு அரசியல் சபை நீதிபதி குடுத்த அந்த
ஒரு இது கொடுத்ததில் என்ன ஒரு முக்கியமானதுன்னா 50% மேலே இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது கொடுத்துட்டாங்க. அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு வந்துருச்சு. கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாரும் சேர்ந்து கொடுத்ததில் இடஒதுக்கீடு இன்றைக்கும் நம்மள்ட்ட அமுலில் இருக்கிறது வந்து 69% இருக்குது. இதுக்கு சட்ட பாதுகாப்பு 9th ஷெட்யூலில் கொடுத்தது வந்து ஜெயலலிதா. இதில் வந்து இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, சமூக நீதி அடிப்படையில் நீதி கட்சி காலத்துலேருந்து 100வது வருஷம் தாண்டி வந்துகிட்டு இருக்குது. நிச்சயமா. அதனால தான் வந்து அதனால நான் என்ன ஒரு பெரியாரை வந்து இவர் கொள்கை தலைவராக வச்சிருக்கிறதுனால நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஏன் வந்து விஜய் வந்து அதை வந்து அந்த ரிலே ரேஸை கண்டினியூ பண்ண மாட்டார், பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ நீட்டை அது வந்து அதில் தீவிரம் காட்டுற மாரி இருந்தா, அதே போல் பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்ல பெரும்பான்மை சமூகத்துக்கு தனி அப்போ இடஒதுக்கீடு. அதுக்கான சாதிவாரி இப்போ வந்து சென்ட்ரல் ஒன்றிய அரசில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்கன்னு ஒரு 2 வருஷத்தில் முடிஞ்சிடும். அந்த முடிஞ்சோடனே இவர் வந்து அதை வந்து என்ன பண்ணணும்னாக்கா கம்ப்ளீட்டாக வந்து இப்போ ஒருவேளை அன்புமணி அதுக்குள்ளே போனாக்கா அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே செய்யலான்னு சொல்லியிருக்காரு அன்புமணி. அவர் வந்து பிஎம்கே இப்போ தலைவர். அப்போ இதை வந்து அவர் ஒரு கோரிக்கையாக வச்சு இது துணை முதல்வர் மட்டும் இல்லாமல் இந்த கோரிக்கை உள்ளே வச்சு அவர் போய் ஒரு 3 மாதத்துலேயே இதை செய்வாருன்னு நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்பிசியில் யார் யார் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே எடுத்து அவர் செய்யலான்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, இது மத்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும், எடுத்து அதில் தான் செய்யணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒருவேளை இவரால் செய்ய முடிஞ்சதுன்னா செய்யட்டும், அதுவும் நமக்கு வரவேற்கிறோம். இது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் ஜெயலலிதா செஞ்சதில் பெரிய விஷயம், அன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், யார் வந்தாலும் நேராக சங்கர மடத்துக்கு தான் போவாங்க. அதை வந்து இப்போ ஜெயலலிதாவும் சசிகலாவும் சேர்ந்து அதில் ஒரு பெரிய அந்த ஒரு மர்டர் கேஸ் வரும்போது அதை பற்றி கவலைப்படாமல் அதில் போய் அவங்கள கைது பண்ணி ஜெயேந்திரரை கைது பண்ணி அது வந்து வழக்கெல்லாம் நடந்து அது ஒரு பெரிய வரலாறு. அதுக்கப்புறம் அந்த மடத்துக்கான ஒரு மரியாதை வந்து அந்த அளவுக்கு இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது, நடவடிக்கை எடுத்தாங்க சார். இவர் வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறப்ப இதெல்லாம் சாத்தியமா? இல்லை, இதை நான் சொல்லலை. பட் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, சமூக நீதி இப்போ அன்புமணியோ இல்லை காங்கிரஸோ தான் போகுது. இன்றைக்கு இருக்க காங்கிரஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து ராகுல் வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு. சமூக நீதியை, பெண்களுக்கான இடஒதுக்கீடை வலியுறுத்துறாரு. அப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கான இந்த 2 பேரும் உள்ளே வந்தால் இந்த ஆட்சி வந்து கண்டினியூ ஆகும். அப்போ ஆட்சி கண்டினியூ ஆகணும்னா இந்த 2 பேரும் வரும்போது இதெல்லாம் ஒரு சமூக நீதியை எடுத்து முதல்ல செய்யணும். இதை வந்து நலத்திட்டங்கள் அவராக செஞ்சுருவார். ஏன்னா பொறுத்தவரை அதில் நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த சமூக நீதியில் அவர் கோட்டை விட்டாருன்னா தமிழ்நாட்டில் வந்து வேறு சிக்கலை ஏற்படுத்திடும். அதனால் இதில் வந்து இப்போ உள்ள எதிர்க்கட்சி திமுக வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும். திராவிட இயக்கங்கள் வந்து யாரும் விட்டுற மாட்டாங்க இந்த விஷயத்தை. அப்போ இவர் எச்சரிக்கையாக அந்த இடத்துல இல்லைன்னா சிக்கலில் வந்து மாட்டிக்குவார். அதனால் சிக்கலில் மாட்டக்கூடாது. அதனால் இவர் இதெல்லாம் தெளிவாக செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்டு. அந்த அளவுக்கு வந்து அரசியல் புரிதலில் வந்து அவருக்கு இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறீங்க? நான் இல்லாமல் இருக்குன்னு சொல்லலை. அவருக்கு அப்படியே ஏதாச்சும் தெரியாமல் இருந்தால் கூட நம்மலாம் வெளியிலேருந்து நிறைய விஷயத்த சொல்ல போகிறோம். அது வந்து அவர் காதுக்கு எட்டுது. அவருக்கு அருகில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே தெரிஞ்சவங்க. இப்போ செங்கோட்டையன் போன்றவர்கள், ராஜ்மோகன்லாம் வந்து பெரியார் எல்லையை வந்து தெரிஞ்சவர். அவர்ல வந்து இப்போ உள்ளவர் தான் இருந்தா கூட தெரிஞ்சவர். அவர் ரொம்ப பழந்தின்னு கொட்டை போட்ட ஜேசிடி பிரபாகர், செங்கோட்டையன் இவங்கெல்லாம் அருகில் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த வரலாறு தெரியும். அப்போ வரலாறு தெரியலன்னா நம்ம சொல்ல தயாராக இருக்கோம். அப்போ இவர் இதை எடுத்துக்குவாருன்னு ஒன்று விஷயம். இந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் தேர்தலுக்குன்னு வந்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய நம்ம பிரித்து பார்க்கணும். 108 மட்டும் ஏன் வந்துச்சு, 108க்கு அப்புறம் 108 எப்படி வந்துச்சு, இவ்வளவும் அதில் இருக்குது. அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தல் நடந்த முறையில் பார்த்திங்கன்னா 9ஆம் தேதியே வந்து தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்து நடந்திருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எப்போதுமே கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு ஒன்றா இருக்கும். ஆனால் இந்த இடம் என்ன பண்ணிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. 23க்கு நமக்கு தமிழ்நாட்டை தனியாக வச்சுட்டாங்க. ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று 23ல் தமிழ்நாட்டுக்கு வச்சுட்டாங்க. 29 கடைசி நாள் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்துக்கு ஒரு பார்ட்டு வந்து இது வந்து 23 வச்சுட்டாங்க. 2வது பார்ட்டு 29. முதல்ல 152, அப்புறம் 142 தொகுதி. 4ஆம் தேதி ஓட்டு எண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ இதில் என்ன பெரிய விஷயம்னா, இந்த தமிழ்நாடை ஏன் வந்து 2வது பார்ட்டில் வச்சாங்க? இது ஒரு பெரிய ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு என்ன காரணம் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. இதில் என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நீங்கள் 2029 அப்படியே சேர்த்து பார்க்கணும். 2029ல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போதா? வர்றதுக்காக இதை பிரித்து வச்சு பிஜேபி கேம் விளாண்டுச்சா அப்படிங்கிறதான் என்னுடைய சந்தேகம். ஏன் இதை சொல்ல விரும்புகிறேன்னா, மேற்கு வங்காளத்தில் மம்தாவை தோற்கடிச்சிருக்காங்க. பிஜேபி ஆட்சி வந்துடுச்சு. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு 2 பேர் தான் கடுமையான எதிர்ப்பு மாநில அரசு தான்.
ஒன்று மேற்கு வங்காளம், 2வது இங்கே. கேரளாவில் கம்யூனிஸ்ட்டை தோக்கடிச்சிட்டாங்க, காங்கிரஸ் வர வச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா நம்ம 29க்கு முன்னாடி இது தெரியும். ஆனால் இதுக்கு 2க்கும் சம்மந்தம் இருக்கிறத என்னால் உறுதியாக இப்பயே சொல்ல முடியும். மேற்கு வங்காளத்திலையும் இங்கேயும் இது அரசியல் மாற்றம் தானே சார்? இல்லை 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 ஆட்சி மாற்றம் தானே? இல்லை இல்லை மக்கள் வந்து அதுக்கு இல்லை 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 நீங்கள் அங்கேயே பார்த்துக்கன்னா அங்கே உள்ள கருத்து கணிப்பு நிறையா எடுத்ததுலையும் திருப்பி இவங்க வந்துருவாங்க, மம்தா வந்துருவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து மக்கள் அளித்த தீர்ப்பை போய் நம்ம வந்து சந்தேக பார்வையோட பார்க்குறோம். அதை பார்க்குறேன், நான் பார்க்குறேன். அது ஒரே ஒரு காரணம் இருக்குது, அது பார்க்குறேன். இங்கேயும் வந்து பல கருத்து கணிப்பு திமுக வந்திருக்கும். ஒரு கருத்து கணிப்பை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 35% தாவேகாவுக்கும் 35% திமுகவுக்கும் கொடுத்தாங்க. ஆனால் வந்திருக்கிறது இப்போ திமுக கூட்டணிக்கு 31 புள்ளி சொச்சம் தான். அப்போ அங்கே ஒரு சந்தேகம் வருது நமக்கு. அந்த கருத்து கணிப்பை நீங்கள் முழுசாக எடுத்துக்க முடியாது. இப்போ பல பேர் நேற்று என்ன எடுத்துட்டாங்கன்னா ஆக்சிஸ் மை இந்தியா அது வந்து எடுத்துக்கிட்டாங்க. எதுக்கு எடுத்துக்கிட்டாங்க? தாவேகாவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் தாவேகாவுக்கு மட்டும் எடுத்துக்கும்போது இன்னொன்று விட்டுறக்கூடாது. அப்போ நான் இன்னொரு இதில் வந்து 46% வந்துச்சு திமுகவுக்கு, அதை நான் எடுத்துக்க முடியுமா? முடியாது. என்ன காரணம்னா திமுகவுக்கு வந்து 31 சொச்சம் தான் வந்திருக்கு. தேர்தலுக்கு முன்பு தான் திருமாவளவன் வந்து தெளிவாக இப்போ ஒரு காணொலி போட்டாரா சார்? என்னங்க? அதாவது வந்து நிறைய இடங்கள்ல வந்து விசிகான வேலையை செய்யல. அது தனி. அது வந்து இப்போ இந்த இதில் நம்ம அதை பேச அவர் கட்சி மட்டும் இல்லை, அந்த கூட்டணி கட்சியில் ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க. இல்லை, எடுத்திருந்தா கூட இந்த பர்சன்டேஜ் வந்து எந்த கருத்து கணிப்புலையும் வரல. நம்மளும் பார்த்த அளவுக்கு திமுகவுக்கு வந்து 31 புள்ளி வரும்னு நம்ம நினைக்கவே இல்லை. நம்ம வந்து இப்போ தப்பு பண்ணிட்டோன்னு நம்ம ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இது உண்மையா அப்படிங்கிற சந்தேகம் வருது. அப்போ இந்த இவிஎம் மிஷினில் ஏதோ சம்திங் வச்சிருக்கு, அதாவது பேட்டர்னாக நடந்திருக்கு சில இடத்துல. அப்போ இதில் சந்தேகம் வருது. இந்த 4% வந்து உண்மையா? அப்போ பர்சன்டேஜை பாருங்கள். இப்போ இந்த 34% அவருக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 14%, அதாவது 2024 எம்பி எலெக்ஷனில் 40% கிட்டத்தட்ட. இதான் அமித்ஷா சொன்னார். 22 + 18 40. 40 இப்போ அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க? 26 தான் எடுத்திருக்காங்க. 26 புள்ளி. அப்போ 14% அங்கேருந்து எடுத்திருக்காங்க. அது தாவேகாவுக்கு வந்துருச்சு. 4% நாம் தமிழர்லேருந்து வந்திருக்கு. 4 புள்ளி சொச்சம். இதனால் 4 எடுத்துக்கோ நம்ம. அப்போ 18% வந்துருச்சு. அவங்க 8லேருந்து 4க்கு வந்துட்டாங்க. இல்லை, அது வந்து விஜயால் பாதிப்பு ஏற்பட்டது. அது தனி டாபிக், அதில் சந்தேகம் இல்லை. ஏடிஎம்கே அண்டு பிஜேபி ப்ளஸ் அலைன்ஸ் எல்லாம் சேர்ந்து போன தடவை 40, இப்போ 26னா 14% போயிடுச்சு. அப்போ 14 நாளும் 18% தாவேகாவுக்கு இந்த 2 கட்சியில் ஒரு கூட்டணியிலேருந்தும் ஒரு கட்சியிலேருந்து வந்துருச்சுன்னு முடிவு பண்ணிக்கலாம். 34ல் 18 நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்தது வந்து 17% கிட்டத்தட்ட வருது. எது? திமுகவிலேருந்து எடுத்த மாதிரி வருது. திமுக கூட்டணியிலேருந்து 47% இருந்ததில் 17 கழிச்சிங்கனாக்கா இந்த கிட்டத்தட்ட 31.40 வந்து திமுக கூட்டணிக்கு. ஆனால் இதுக்கு சாத்தியக்கூறே இல்லை. நான் வந்து கள நிலவரத்தை வச்சு சொல்கிறேன். அப்போ இவிஎம் மிஷினில் தப்பு நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஐயனா தான் தெளிவாகவே நேற்றே பேட்டி கொடுத்துட்டாரு. அவர் புத்தகமும் போட்டிருக்காரு. இப்போ வாங்கி படிச்சிங்க. இது இப்போ சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இது ஏதோ திமுகவுக்காக சொல்கிறாங்கன்னா இது அப்படி அல்ல. 7% நான் திமுகலேருந்து எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம பத்திரிகை.comலேயே சொல்லியிருக்கேன். 2 ஓட்டு எடுத்தால் 1 ஓட்டு திமுகலேருந்து எடுத்திருக்காங்க. 2 ஓட்டு அதிமுகலேருந்து எடுத்தால் 1 ஓட்டு திமுகலேருந்து எடுத்திருக்காங்க. திமுகலேருந்து 7% எடுத்திருந்தா 14% வந்து ஏடிஎம்கேலேருந்து எடுத்திருக்காங்கிறது எனக்கு 2 கருத்தே கிடையாது. ஆனால் மிச்சம் அப்படின்னா அவங்க அதிமுக கூட்டணி தானே வந்து அதுக்கு தானே ப்ளஸ் ஆகிருக்கும். இல்லை, இன்னொரு 10% போயிருக்கு பார்த்தீங்களா திமுக கூட்டணிலேருந்து. விஜய் ஜெயிச்சிருக்காரு சார். அதுதான் விஜய்க்கு போன 34 தான் நான் பிரித்து சொல்கிறேன். விஜய்க்கு சார் 0% இதெல்லாம் 2024 அவர் எலெக்ஷனை நிற்கலை. 34 ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க, எங்கேருந்தோ போட்டவங்க இதானே இங்கே வந்திருக்க முடியும். அது சின்ன புதுசாக 18 வயசாக இருந்தாலும் அவங்களும் வந்து நீங்கள் விஜய் வரலைன்னா திமுக அதிமுகவோ நாம் தமிழருக்கு தான் போட்டிருப்பாங்க. அது சந்தேகமே கிடையாது உங்களுக்கு. அப்போ இந்த 34 நீங்கள் பிரித்து பார்க்கணும். பிரித்து பார்த்தீங்கன்னா 14 + 4 14 அதிமுக கூட்டணிலேருந்து, 4 வந்து என்டிகே அதாவது சீமான்ட்டேருந்து வந்திருக்கு. 18 மிச்சம் என்ன 34. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த வாக்குப்பதிவு கணக்குகளை மக்கள் பார்வைக்கு நம்ம விட்டுறோம். 16% வந்து சரியா தவறா என்பது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இவிஎம் வந்து பல மாநிலங்களில் எதிர்கட்சிகளும் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இல்லை எதிர்கட்சிகளை போய் சந்தேகப்பட முடியும். இல்லை, அங்கே தான் பேட்டர்னாக செஞ்சுருக்காங்க. நீங்கள் வந்து பிஜேபி வந்து ஒரு சீட்டு தான் வந்திருக்கு தமிழ்நாட்டில். இது வந்து நம்ம எதிர்பார்த்தது.
அங்கெல்லாம் எந்த இவிஎம் மிஷின் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்காக பிஜேபி தோத்துட்டதுனால அங்கெல்லாம் கரெக்டு, இங்கே மட்டும் தவறுன்னு இல்லை. இதில் பேட்டர்னாக நடந்திருக்கு, அதில் டவுட்டே கிடையாது. இப்போ நான் சொல்கிறதே நீங்கள் யாரும் நம்பவும் வேண்டாம். இது இன்னும் 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ இந்த சிக்கல் வரும். அப்போ அது நம்புங்க. அதுக்காக நான் இவிஎம் மிஷின் வேணான்னு சொல்லலை, அதையும் சொல்லிடுறேன். இவிஎம் மிஷின் வேணும். ஆனால் நம்ம அங்கே கண்கூடாக நம்ம ஓட்டு போடும்போது பார்க்குறோம் பார்த்தீங்களா, விவிபேடு, அதையும் சேர்த்து என்னன்னு தான் நான் சொல்ல வரேன். எல்லாரும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் ஐயனார் உட்பட, திருப்பி வாக்கு சீட்டுக்கு போகணுன்றாங்க. நான் எப்போதுமே டெக்னாலஜிக்கு எதிரானவன் அல்ல. இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரணும்னு நினைக்கிறாள். வந்து புது புது சாஃப்ட்வேர் உருவாக்கணும். ஆமாம், சாஃப்ட்வேர் உருவாக்கணும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரணும்னு சொல்கிறாள். இப்பயும் சொல்கிறேன், இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. நீங்கள் வந்து புது புது சாஃப்ட்வேரை உருவாக்க போவார். ஆமாம், இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயத்தை ஏற்படுத்துகிற பொழுது இல்லை, ஐயத்திலே ஒன்றே ஒன்று தான். நான் இப்போ இமீடியட்டாக இன்னும் நிறைய சேஞ்ச் இருக்கணும் தேர்தல் கமிஷன்லேயே. ஆனால் ஒரு இதை மட்டும் என்ன செய்ய சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு நாள் ஆகுது, இந்த ஒரு நாளைக்குள்ளேயே விவிபேட்டில் விடுகிற பிரிண்ட் அடித்த இதையும் வாங்கி எண்ணி ரெண்டையும் டேலி பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். எந்த தப்பும் தெரியாது, உண்மையான விஷயம் வந்துடும். அது நடக்காத வர இந்த சந்தேகத்தை நம்ம எழுப்ப தான் செய்யணும். மக்களும் பார்க்கணும். எதையும் இப்போ நம்ப வேண்டாம். இது ஒரு காலகட்டத்தில் ஐஐடி ப்ரொஃபஸரை வச்சு தான் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதில் தப்பு இருக்குன்ட்டு. அதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். இதோட இதை முடிச்சுக்குவோம். இல்லை, உங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அதுக்கான வந்து சாத்தியக்குறி இருக்குதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டியது வந்து தொழில்நுட்ப வல்லுநருடைய கடமை. ஆமாம், செஞ்சே ஆகணும். இப்போ இதில் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு தான் திரும்பி இருக்கு. ஆனாலும் இதில் இன்னும் சந்தேகம் இருக்கிறதுனால இதை வந்து ஆராய்ச்சியும் பண்ணணும். இதில் தப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கணும், விவிபேட்டை எண்ணணும். அவ்வளோதான் இப்போக்கி என்னுடைய இன்னொரு விஷயம். நம்ம வந்து மக்களுக்கு கொடுத்த தீர்ப்பு, அதுக்கு வந்து அந்த மதிப்பளித்து அதற்கான ஜனநாயக கடமையை வந்து இனிமேல் வந்து ஒவ்வொரு கட்சியும் எப்படி பண்ண போகிறாங்க. இங்கே வந்து அசம்பிளியா இல்லை வந்து பர்மனெண்ட் அசம்பிளியா? ஏன்னா வந்து அடிக்கடி தேர்தலை வந்து சந்திக்கிற சூழல் வந்து தமிழ்நாடு கிடையாது. மற்ற கட்சிகள்லாம் வந்து அலைவாங்க சார். விஜய் அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு எல்லாம் ஓட்டு வாங்கி. இல்லை, அவர் புது முறையை கொண்டு வந்துட்டாரு. அந்த முறை தான் இனிமேல் எடுபடும். மற்ற கட்சிகள் அலையணுமே. மற்ற கட்சி அலைய தான் செய்யணும், வேறு வழி இல்லை. மற்ற கட்சி வந்து இனிமேல் வந்து ஒன்று இல்லை சார், 6 மாதம் ஒரு முறை ஒவ்வொரு கட்சியும் அலைஞ்சு. இல்லை, இப்போ தேர்தல் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயும் வரலாம். ஆனால் கட்டாயமாக 29ல் 2 தேர்தலும் ஒன்றா நடக்கும். நீங்கள் அதில் சந்தேகமே பட வேணாம். இப்போ அது வந்து அதுக்கான முயற்சி வந்து இந்தியா முழுவதுமே எடுக்கிறாங்க. அதில் இவர் வந்து இப்போ இது திமுக வந்திருந்தால் அது எதிர்த்துருவாங்க. ஆனால் இவர் வந்து இதுக்கு இணங்கி போயிடுவார். இதில் சந்தேகமே கிடையாது. இவர் தானே கடுமையாக எதுக்குறாரு. இல்லையே, இப்போ அது இப்போ அவர் இப்போ தெரியும்ல. இப்போ டீலிமிட்டேஷன் வருது சார். நமக்கு எம்பி வந்து சவுத்தில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி முதல்வர் வந்து பிரச்சனை பண்ணி அந்த இதில் தீர்ப்பும் வாங்கிட்டார். எது பாராளுமன்றத்தில் அதை நிப்பாட்டியும் விட்டாச்சு. இப்போ இவர் செய்யணும். ஏன்னா இப்போ காங்கிரஸோடய அலைன் திமுக தான் வெளில போகுது. அப்போ டிவிகே இன்னும் டிஎம்கே அவுட்டு. அப்போ அப்படி தான் வரும் அந்த பிரச்சனை. அப்போ வரும்போது இவர் அது எதுக்கணும்ல அந்த இடத்துல. அப்போ அந்த பாலிசி டிசிஷன் வந்து கொள்கை முடிவு வந்து விஜய் எடுத்துருவாருன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் ஏற்கனவே அதை சொல்லியிருக்காரு டீலிமிட்டேஷனை பற்றி. அப்போ இவங்க முடிவு எடுக்கலாம் சார். ஆனால் வந்து பார்த்தா டெல்லி வந்து வேறு விதமான பாலிட்டிக்ஸை மூவ் பண்ணணும்ல தமிழ்நாடு இப்போ அதுக்காக தானே இவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்றது தானே நம்மளோட குற்றச்சாட்டு. 29க்காக தான் இங்கே வந்து இந்த இவிஎம் மிஷின்லேயும் ப்ராப்ளம் சொல்கிற இவிஎம் மிஷின் மெத்தடில் வந்து இது நடந்திருந்தா அது வந்து டிவிக்கு வந்து இப்போ இந்தியா கூட்டணிக்குள்ளே உள்ளே போகுமா? போகுதுன்னு ஆகணும் சார். போகாமல் இப்போ இன்றைக்கி வந்து சார் ஒன்று ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கணும். கொடுத்தா வந்து நம்ம சொல்கிறது உண்மையாயிடும். கொடுக்கல, காங்கிரஸை மட்டும் அதுக்கு ஆதரவு கொடுக்க வைக்க. ஏன்னா இப்போ ஒரு கவர்னருக்கு இவங்க வந்து இமெயில் அனுப்பிச்சிட்டாங்க, ஆதரவு கொடுத்து நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறோன்னு சொல்லிட்டு. ஒன்று இம்மீடியட்டாக எங்களுக்கு பத்தாது, அதனால் நீங்கள் வேறு யாராவது கூப்பிடுங்க, ஆட்சியை வந்து நாங்கள் அமைக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்போ ஆட்சி அமைக்கிறாங்க, ஆதரவு கேட்டாங்க. ஆதரவு வந்து எல்லோரும் உள்ள பேச்சுவார்த்தை அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அதை நம்ம எதிர்த்து கேட்போம்ல. நம்ம கேட்கலனாலும் எதிர்கட்சியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த விஷயம் வரும். மற்ற கட்சிகள், சின்ன கட்சிகளுக்கெல்லாம் இனிமேல் சிக்கல் ஜாஸ்தி. சின்ன கட்சிகள் நான் சொல்கிறது வந்து எண்ணிக்கையில் எம்எல்ஏ குறைச்சலாக இருக்கிறதும் பர்சன்டேஜில் குறைச்சலாக இருக்க எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் வந்து இந்த மும்முனை போட்டி இருக்கிறதுனால இனி வந்து பெரிய சிக்கல் வந்துருச்சு. ஒருவேளை விஜய் வந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகங்கிற கணக்கா இந்த சிறிய கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா, சிறிய கட்சிகளுக்கு கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ கொடுத்துட்டா எல்லாரும் போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு. 2 தொகுதி ஜெயித்தவங்க, 1 தொகுதி ஜெயித்தவங்கலாம் கூட நீங்கள் சொல்கிற கணக்குக்கு போவாங்களான்னு கேட்குறீங்க. அதில் சில பேர் கொள்கை திமுக பாஜக தவிர்த்து சார். சரி சார், பாக்கி எல்லா கட்சிகளையும் வாங்க. நான் வந்து நீங்கள் அதானே சொன்னேன், கூட்டணி வச்சேனே, நான் தான் அதிக சீட்டு ஜெயிச்சிருக்கேன், கவலையப்படாதீங்க, எல்லாருக்கும் ஒரு அமைச்சர் பதவி அப்படி முடிவு எடுக்கிறாருன்னு வச்சிங்களேன், சந்தோஷம். என்ன ஆகுங்கிற? எல்லாரும் போவாங்க, டெல்லி பார்த்துட்டு சும்மா இருக்குமாங்கிற. அதுதான் இப்போ அப்போ தான் தெரியும் நம்ம அரசியல். அதுவரை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
அது வரைக்கும் ஆமாம், அது சந்தேகமே கிடையாது. இல்லை சார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய வேலை இருக்குது. சார் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு நம்ம கணக்கு போட்டோம், மினிமம் 11 வேணும். சபாநாயகர் வந்து இறுதி கட்டமாக ஒரு வேளை நெருக்கடி வந்துச்சுன்னா அவரே ஓட்டு போடலாம். இதில் இன்னொரு விஷயம் அடங்கியிருக்கு. ஸ்பீக்கர் எலெக்ஷன்லேயும் தெரிஞ்சிடும். ஆமாம், ஸ்பீக்கர் எலெக்ஷனில் இவர் வின் பண்ண போகிறாரா இல்லையா என்பது ஸ்பீக்கர் எலெக்ஷன் தெரியும். அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்லேயே ஸ்பீக்கர் இது முடிஞ்சிடும். அதுக்கு நம்பிக்கையில் திருமணம் கொண்டு வர மாட்டாங்க. இப்போ திமுகவில் இப்போ எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் அண்ணா திமுகவில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ பிஜேபி என்ன சொல்லுதுன்னு வச்சு தானே அவங்க முடிவு எடுப்பாங்க. இப்போ நீங்கள் அமித்ஷா சொல்கிறது தான் எடப்பாடி எடுத்தாகணும். அப்போ ஒரு இடியாப்ப சிக்கல் இருக்குங்க. இருக்கு. 2 இடியாப்ப சிக்கல் இருக்குது. ஒன்று நீங்கள் சொன்ன சபாநாயகர் விஷயத்தில், இன்னொன்று பெரும்பான்மை நிர்வகிக்கிறதுல. இது ரெண்டுமே என்னை பொறுத்தவரை சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். சிக்கல் இருக்குது, ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும் அப்படிங்கிறதா நான் வந்து நம்பிக்கையோடு இருக்கேன். இல்லை எவ்வளோ நாளைக்கு இதுமாரி தள்ள முடியுங்கிற இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு தள்ளலாம் சார். இப்போ ஃபஸ்ட்டு ஏன்னா அடுத்த இஷ்யூஸ் வரும்போது இவங்க சும்மா இருக்க மாட்டாங்களா இப்போ உள்ளே போனவங்க. அப்போ வந்து ஒரு தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்தவரை 3 வருஷம் வெயிட் பண்ணி 3ஆவது வருஷம் அதோட சேர்ந்து நடக்கும்போது இது பண்ணலாம். இல்லைன்னா இப்போயே அவர் என்ன பண்ணலான்னா திருப்பி ரீஎலெக்ஷனுக்கு அவர் கால் ஃபார் பண்ணிடலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அது வந்து பெரும்பான்மை நிரூபிக்க முயற்சி பண்ண முடியல. அவர் சட்டப்பேரவையில் அறிவிச்சிட்டார். என்ன பண்ணுவாருன்னா இந்த ஒரு இவர் வாஜ்பாய் வந்து பிரமாதமாக பேசிட்டு அப்படியே கண்ணீரோட இது பண்ணிவிட்டு இவர் ஒரு பெரிய ஸ்பீச்சை பேசிட்டு எனக்கு வந்து இது இல்லை, அதனால் நான் வந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது வந்து பப்ளிக் மறுபடியும் வந்து மெஜாரிட்டியோட வந்தார். அதே மாதிரி இவரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒவ்வொரு சட்டமன்றத்தையும் நடந்திருக்கு வேறு. இந்தியாவில் ஒவ்வொரு சட்டமன்றத்தையும் பார்த்தீங்கன்னா அதனால் தேர்தல் வந்து இன்னொரு தேர்தல் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு சான்ஸ் ஒரு தேர்தல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொங்கு சட்டசபையை வந்து துமளி அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல பார்த்தீங்கன்னா சபாநாயகர் இதுலேயும் பிரச்சனை இருக்குது, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 கட்சிகள் எதிர்கட்சிகளை உட்கார்ற பொழுது அவங்களுக்குள்ள பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? ஆமாம். ஏகப்பட்ட குளறுபடிகளோட தான் வந்து இந்த சட்டசபையை நம்ம வந்து அணுகணும். ஆனால் எல்லா கட்சிகளும் வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க சார். தமிழக மக்கள் 3 பேரையும் ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதனால யாரும் வெளியில் சின்ன கட்சி எதுவுமே விடலை. எல்லாத்துக்கும் ஒன்று அமமுக கூட ஒன்று கொடுத்துட்டாங்க. ஆமாம். அதனால பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, இது ஒரு வித்தியாசமான சட்டசபையாக தான் தெரிய போகுது. ஆனால் போன தடவைலாம் கூட சில இடத்துல சில கட்சிகள் இல்லாமல் வந்தது. இப்போ வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த 2 பேர் மட்டும் இல்லை. யாருன்னா வேல்முருகனும் ஈஸ்வரனும் இல்லை. அவ்வளோ பாக்கி எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டாங்க. நம்ம மேடம் இவங்க சசிகலா மேடத்துக்கும் இல்லை, அவ்வளோதான. மற்றபடி எல்லாருக்கும் தேர்தல் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் சீட்டு வந்துருச்சு. அதனால் எல்லாருமே உள்ளே போயிட்டு பார்ப்பாங்க, நம்மளும் வேடிக்கை பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.